கோவளத்தின் சட்ட விருதுகளோடு உங்களை சந்திக்க வருகிறார் எங்கள் சட்டக்காரர் சுகுமார் ஐயா அவர்கள். திவ்யா அப்படின்னு ஒரு யங் கேர்ள், உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனையும் இந்த பீஸில் நீங்கள் கொடுக்குறீங்க. திவ்யா என்று ஒரு யங் கேர்ள், அந்த பெண் எடுத்த 2வது டாக்குமெண்டரி ஃபில்ம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸிபிட் பண்ண போகிறேன். இதில் ஒரு பர்டிகுலர் காட்சி, அது ஒன்றும் ரொம்ப நேரம் கூட வராது. இந்த காட்சி எதுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் காட்சியில், அந்த காட்சி வந்த பிறகு நான் அதை சொல்கிறேன். அந்த காட்சி ஒன்றுக்காகவே அந்த டாக்குமெண்டரி ஃபில்முக்கு போலீஸார் தடை விதித்தார்கள். அந்த தடையை எதிர்த்து திவ்யா என்ற அந்த டாக்குமெண்டரி ஃபில்மோட ஆத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த வழக்கில் அந்த பொண்ணு ஜெயிக்கிறாங்க. அந்த ஃபில்மை இப்போ நீங்கள் பாருங்கள். ஷார்ட் ஃபில்ம், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் பாருங்கள். எந்த இடத்துல ஆட்சேபனை எழுப்பப்பட்டதுங்கிறத அந்த ஃபில்ம் ஓடும்போதே நான் சொல்கிறேன். இந்த பல துறைகள் கொண்டிருக்கின்ற செதைச்சு சின்னாபின்னமாக்கிய ஒங்கி புயல், அந்த ஒங்கி புயலை பேச வச்சுட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரி. की है நாங்க ஒரு பிள்ளை இறந்து தவிக்கிறோம். இந்த கன்னியாகுமரி கேரளா சைட்லாம் ஒரு குடும்பத்துல ஆண் வர்க்கமே இல்லாம இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றது? இத்தனையும் വലിയൊരു സംഭവം வரணும்னு അറിഞ്ഞിട്ട് ஒரு ചെറിയ இன்ஃபர்மேஷன் பொலிவு தந்தீங்க. தமிழ்நாடு வெதர்மேன் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி இந்த அரசு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்க இந்த அரசுக்கு தெரியலன்னு சொன்னா அது நம்பக்கூடியது. ஒரு நாள் 2 நாள்ல எங்கள் ஆட்கள் எப்பவுமே இறந்து போக மாட்டாங்க. 3 நாள் வரை உயிரோட இருந்தா கடல்ல. 3 நைட்டு 4 பகல நெஞ்சுக்கிறோம். நீ நேவி விட்டாத ஏன்னு, நீ ஏதாவது ஒரு ஹெலிகாப்டர் விட்டாத ஏன்னு, நாங்க போட்ல போய் மீட்டு வரோம். எங்களை காப்பாற்றினது எல்லாமே அந்த கேணு தாங்க. சரி, ஒரு பணத்தையாவது ஏத்திட்டு வந்து போடுங்க எங்களுக்கு. அது கூட கிடையாது. அதையாவது நாங்க கட்டி பிடிச்சி அழுது எங்க குறைய தீர்ப்போம்ல. அவனுடைய சுண்டு விரல் கூட கடல்ல நனையாம இந்த மீனவர்களை மீட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லக்கூடிய அதிசயம் உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது. இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் எங்க போச்சு? இந்த நேவிகாரன் எல்லாம் எங்க போனா? கொண்டு வா அவன. அரசாங்கம் எங்க வாழ்க்கையோட விளையாடுச்சு. 2வது பெரிய கடற்பறை இந்த கடற்பறை. 200 நாட்டுகளுக்கு மேல போக முடியல. என்ன மயிருக்கு இந்த கடற்பறை இருக்கு? அப்போ ராணுவங்கிறது மத்தவங்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான், சொந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்ல. அப்படித்தானே? இட்ஸ் a shame for Indian Navy. எங்க ஓட்டு வேணும், எங்க வரி வேணும், எல்லாம் வேணும். இப்ப கவர்மெண்ட் நாங்க வேண்டாம். மீனவ மக்கள் இப்படி அடியோடு அழியட்டும். அழிஞ்சாதான் இவங்க இந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஓடுவாங்க. பயம். ஃபிஷிங் கமாடிட்டி தான், ஃபிஷர்மேனும் கமாடிட்டி தான், அவன் லேண்டும் கமாடிட்டி தான். மதர் சி இஸ் கேங் ரேப்ட் இன் தி நேம் ஆஃப் டெவலப்மெண்ட். எங்க மக்களை அழிச்சிட்டு உங்களை அப்படி வர்த்தக துறைமுகம் தேவையா? இந்த மீனவர்களை தாண்டி கார்பரேட் இல்ல, கவர்மெண்டே நினைச்சா கூட இந்த இடத்துல இருந்து எங்க மீனவர்களை இடம்பெயர வைக்க முடியாது. உயிர் இருக்கும் வரைக்கும் அது இந்த கடலோர மண்டில நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டோம். இங்கதான் பிறந்தோம், இங்கதான் சாவும். இதை விட்டு வரவரோடவும் போக மாட்டோம். நாங்க பொங்கி எழுந்தா என்னாகும் எம்ம நாலாம் தரமா நினைச்சாக்க நாடு நாசமாகிய மண்ணா. இப்போ பாருங்களேன், அந்த திவ்யா எடுத்த அந்த டாக்குமெண்டரி ஃபில்ம்ல ஒரு சில வினாடிகள் மட்டுமே காட்டப்படுகின்ற இந்த காட்சி பாருங்க. இப்படி கிழிச்ச கூட அந்த தேசிய கொடியை காட்டியது குற்றம்
அப்படின்னு சொல்லி தான் இப்போ காலையில் பேசும்போது கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனரை 1971 கீழே அந்த திவ்யாங்க கேஸ். இப்போ அப்படி கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிட்டு போடணும். இந்த ஒரு காட்சிக்காக மட்டுமே அந்த டாக்குமெண்டரி பிலிமை வெளியிடக்கூடாது என்று சொல்லி போலீசார் தடுக்கிறாங்க. திவ்யாங்கிற அந்த டாக்குமெண்டரி பிலிமுடைய ஆதர் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஜஸ்டிஸ் எம்.எஸ். ரமேஷ் அவர்கள் அந்த தீர்ப்பை எழுதுறாங்க. அந்த பொண்ணு செஞ்சது குற்றம் என்று சொல்ல வேண்டும். என்ன இருக்கணும் வாங்க, என்ன இருக்கணும்? அந்த திவ்யாங்கிற பொண்ணு இந்த காட்சியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இந்த குற்றத்தை பண்ணியிருக்கிறாங்க, தேசிய கொடிக்கு அவமரியாதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த திவ்யாவுக்காக ஆஜரானா என்ன உங்கள் ஆர்குமெண்ட் இருக்கும்? அவங்க மோட்டிவை விட இன்டென்ஷன் சொல்லுங்கள், அதுதான் ரைட் ஆன்சர். இன்டென்ஷன் இந்த ஜஸ்டிஸ் எம்.எஸ். ரமேஷ் அவர்கள் கூட இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லி தான். இப்போ உதாரணமாக ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயில் நேரம் ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பெண், தலையில் சாப்பாடு கூட இருக்குது. வெயில் நேரம், தார் ரோடு அது உருகி போயிருக்கு, காலில் அந்த தாரெல்லாம் ஒட்டுது, தடுமாறிட்டு போகிறா ஒருத்தி. அதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் எழுதுகிறான், சாப்பாட்டு கூடையவள் தலையில் இருக்கிறது, சமுதாய கொடுமைகளோ நெஞ்சில் கணக்கிறது, உருகிவிட்ட தார்ச்சாலை ஒட்டுதவள் பாதத்தில், ஒவ்வொரு அடிக்கும் அவள் உயிர் வந்து போகிறது, தெருவோர கம்பத்தில் தேசிய கொடி எதற்கு இறக்குகிறேன், இவளேனும் இடைமறைத்து கொள்ளட்டும் என்று எழுதுகிறான். என்னுடைய சகோதரிக்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லாத போது தேசிய கொடி எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அது எனக்கு கிடைத்திருக்கின்ற அவமானம். அதை இறக்கி தேசிய கொடியை என் சகோதரிக்கு ஆடையாக கொடுப்பேன். உடனே சட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துடுறதா என்ன? There is no intention to defame the national flag or தேசிய கீதம். அது ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. இப்போ ஒரு காட்சியை பாருங்கள், இதுக்கு பேரா தேசபக்தி? கொஞ்சம் இருக்குமா? இப்போ ஒரு காட்சியை பாருங்க. குமார் ஆஃபீஸர் இருக்கார் பாருங்க, அவருடைய தங்கச்சியை சில கெட்டவர்கள் துப்பாக்கி முனையில் கடத்திட்டு போய் ஒரு பூவை கசக்கி தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிகிறாங்க. அவர் தேசிய கீதத்துக்கு சல்யூட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பாருங்களேன், இதை நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். இதுக்கு பேர் அங்கே தேசபக்தி. யூ சீ திஸ். அந்த ஆஃபீஸருடைய தங்கச்சி அவ, அத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இராணுவ அதிகாரிகள், போலீஸ் பீப்புள், அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த பூவை அலட்சியமாக தூக்கி எறிஞ்சிட்டு காரில் இது வேனில் போகிறாங்க. இவங்க போய் தடுக்கல, ஏன்னா தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்குதான், குறுக்க கையை எடுத்துகிட்டு போகக்கூடாதான். பாருங்க, அந்த சோகம் இங்கே நிற்கல. தேசிய கீதம் பாடி முடித்த பிறகு அத்தனை பேரும் அங்கே போகிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? ஐ லவ் இந்தியா. இந்தியாவை நேசிக்கிறேன் என்பதை கூட தமிழிலே சொல்ல தெரியவில்லை,
ஹிந்தியில் சொல்ல தெரியவில்லை. அதை கூட என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஐ லவ் இந்தியா. இங்கே பாருங்கள், அடுத்த இதுதான் நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். ரிமோட்டில் வெடி வச்சு அந்த பூவை சிதைச்சிடுறாங்க. இந்த காட்சியை திரைப்படத்தில் பார்க்கும்போது பார்வையாளர்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த பாரத மாதாவே அழுவாள். இதையா எதிர்பார்க்குறாங்க? தேசிய கீதம் பாடுகின்ற போது கண்ணுக்கு நபிகள் நாயகம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு கொடுமை நடக்கின்ற போது உனக்கு சக்தி இருந்தால் அதை தடு, இல்லை என்றால் மனதாலாவது வெறு என்று சொன்னார். இங்கே பாருங்க, அத்தனை சக்தி இருக்கு. ஆனாலும் கூட ஒரு பெண்ணை அனாவசியமாக சாகடிக்க விட்டாங்க. கண்டிப்பாக ஐ டோன்ட் அக்ரி. இதுக்கு பேர் தான் தேசபக்தி என்று சொன்னால், அந்த தேசபக்தி எனக்கு இம்மாத்தோடு கூட வேண்டாம். இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆன்சரை ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க ஜஸ்டிஸ் அவர்கள். எந்த ஊர்மா நீங்கள்? நாமக்கல் பேரை சொல்லுங்க. ஜீவமுகி நாமக்கல்லிருந்து. இதைத்தான் நான் காட்சிப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லைன்னா யார் காரணம்? அவங்களாம். நல்லா இருந்ததுன்னா நான் மட்டுமே காரணம்.